அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அமைகிறது என்று பார்க்கும்போது மிதுனத்தில் கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாது முக்கிய கிரகமான ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். சனி வக்ர நிவர்த்தியும், புதன் வக்ர நிவர்த்தியும், குரு வக்ரகதி என கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அமைகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனுடைய நீச்ச நிவர்த்தி, அதே போல் சனி மற்றும் புதனுடைய வக்ர நிவர்த்தி, குருவினுடைய வக்ரகதி என இந்த சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்களினால் யாதொரு நன்மையும் இத்தருணங்கள்ல எதிர்பார்க்க முடியாதுங்க. வரவும் செலவும் சரிசமமாகவே இருக்குங்க. இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்ல. திருமண முயற்சிகள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இந்த வரன் உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் என்று கூட சொல்லலாங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. இருந்தாலும் இந்த தருணங்கள்ல வரன் வீடு தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவி இடையே இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சிறு சிறு பிணக்குகள் அல்லது 3ஆம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள், அதாவது இந்த எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்தாருடன் இதன் சம்பந்தமாக எதுவும் வாக்குறுதிகள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை அனைத்துமே நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அதே போல பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வி, அவர்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு. இதனால் துணிந்து இதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பெண் அல்லது பிள்ளையை பார்ப்பதற்காக வெளிநாடு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. குறிப்பா மனை வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்கிய வீட்டில் வீடு கட்டுவது, இது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. நீங்கள் நினைத்த காரியத்தில் நினைத்தபடி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ர சனி இணைந்திருப்பதால் உயரதிகாரிகள் அதிருப்தியாளாக நேரிடுங்க. சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் கவலை அளிக்கும். அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாமதப்பட்டு வந்த நிலையில எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதாவது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்கள் மீது அதிருப்தியிலேயே இருந்து வந்த உயரதிகாரிகள் இனி உங்கள் மீது அவர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியையும் ஆறுதலை தரும் விதமா அமைய இருக்குதுங்க. இதனால நீங்கள் இன்னும் அதிக உத்வேகத்துடன் வேலையை மேற்கொண்டு
வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் உத்தியோகஸ்தர்கள் சிறு விடுப்பில் தாய்நாடு வந்து செல்லும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. அன்றாட பணிகள்ல அதிக ஜாக்கிரதையினால் சிறு சிறு தவறுகள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் அவற்றை பற்றி கொஞ்சம் கவனமாக வேலை செய்வது அவசியங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தருணங்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் இந்த தருணங்கள் முழுவதுமே ஒரே சீராக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு விற்பனை விலை சாதாரணமாகவே அமைய இருக்குது. லாபம் கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வெளிமாநிலங்களில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைப்பது சற்று கடினம் என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படாது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் அதிகரிக்க இருக்கு. கூடுமான வரைக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க. இருந்தாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என நம்பி இருந்த வாய்ப்புகள் கடைசி வினாடி கை நழுவி போன வாய்ப்புகள் இப்போது எண்ணி 24 மணி நேரத்திற்கு பிறகு அந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வர இருக்கு. இதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுடைய புகழ் செல்வாக்கு ஆகிய உயரக்கூடிய ஒரு தருணம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஓரளவே உதவிகரமாக சஞ்சரிக்கிறாருங்க. ஆதலால் மக்களிடையே ஆதரவு குறைய இருக்கு. உங்களுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு வரும் கூட்டத்தை பார்த்தாலே இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வருங்க. மேல்மட்ட தலைவர்கள் பொதுமக்கள் ஆகியோரிடையே செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. படிப்பில் மனதை ஊன்றி செலுத்துவது சற்று கடினமானதாக இருக்குங்க. இக்காலகட்டம் முழுவதுமே புத்தகத்தை கையில் எடுத்தால் உறக்கமும் சோம்பலும் மேலிடுங்க. பள்ளி கல்லூரி வகுப்பறைகள்ல கவனக்குறைவு ஏற்பட இருக்கு. நேரத்தில் படுத்து குறிப்பிட்ட நேரம் வரை உறங்கி எழுவது மனதை பாடங்களில் கவனமாக செலுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை சூரியன் செவ்வாய் ஆகிய இவ்விரு கிரகங்களின் நேரடி ஆதிக்கத்தில் இருக்குதுங்க. அதனால் வயல் பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதர விவசாய வசதிகளான உரம் விதை இடுபொருட்களுக்கும் குறைவின்றி கிடைக்க இருக்கு. கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடைய இருக்குதுங்க. இதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகின்றன. உழைத்த உழைப்பிற்கு பரிசாக நல்ல விலை கிடைக்க இருக்குதுங்க. அது உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இருந்தாலும் துலாம் ராசினியர்களான நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக இக்காலகட்டம் சஞ்சரிப்பதால் பணவரவும் லாபம் எதிர்பார்த்தை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் ராகுவிற்கும் சூரியனுக்கும் உடனடியாக பரிகாரம் செய்வது அளவற்ற நன்மை செய்யும். சூரியன் கோவில் சென்று அவருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றிவிட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.